குழந்தாய், உனக்கு என்ன பயம்? உன்னோடு நான் இருக்கிறேன். பிள்ளையே, நீ உறங்கும் போதும் உனக்கு அருகினில் அமர்ந்து உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். ஏனெனில் நீயே என் பொக்கிஷம். அன்பு பிள்ளையே, உனக்கு தெரிந்தவர்களும் உன்னுடன் நெடுங்காலம் பழகி வருபவர்களும் உன்னை ஏமாற்றுகிறார்களா? குழந்தையே, நீ அவர்களை நம்புவது உன் தவறு அல்ல. உன் நம்பிக்கையை அவர்களுக்கு ஏற்றாற் போல பயன்படுத்திக் கொள்கிறார்கள். குழந்தையே, நீ கலங்காதே, வருத்தப்படாதே. கலக்கம் கொள்ள வேண்டியவர்கள் உன்னை ஏமாற்றுபவரே. அன்பு பிள்ளையே, உன் நம்பிக்கையை அவர்களுக்கு சாதகமாக்கி உன்னை கவலை கொள்ள செய்கிறவர்களை நான் துன்பத்தில் வீழ வைப்பேன். அவர்களின் செல்வங்களை நீரில் கரைய வைப்பேன். உன்னை ஏமாற்றுபவர் அவரின் உறவினர் முன்னிலையிலும் அவரவர் மனைவி பிள்ளைகளின் முன்னிலையிலும் அவர்களை தலைகுனியுமாறு செய்வேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அப்பாவித்தனத்தையும் உன் அன்பையும் பகடக்காய்களாக மாற்றும் சிறுமைத்தனம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும், பிள்ளையே, யாராக இருந்தாலும் அவர்களை நான் தண்டிப்பேன். என் அன்பு மகளே, என்னுடைய குழந்தை நீ. உன்னை ஏமாற்றுபவரை நான் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டேன். என் அழகு குழந்தையே, உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன். ஆதலால் மகளே, நீ கலங்காதே, உடைந்து போகாதே. உனக்கு நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, என் கையில் உள்ள கண்ணாடி பொருள் நீ. அதனை எவராலும் உடைக்க முடியாது. என் மகளே, நான் சொல்வதை கூர்ந்து கேள். உன் அன்பை எவரெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக்கி உன்னை ஏமாற்ற முயல்கின்றார்களோ அவர்கள் அவர்களின் துன்பப் பாதையில் செல்ல தயாராகிறார்கள் என்று அர்த்தம். ஆதலால் என் அன்பு மகளே, நீ எதனையும் நினைத்து பயப்படாதே, கவலை கொள்ளாதே, வருத்தப்படாதே. நீ ஓம் முருகா, ஓம் முருகா என்று துதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் அப்பன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நீ எதற்கும் கவலைப்படாதே. அன்பு மகளே, நீ உன் இலக்கில் கவனம் செலுத்து. அதனை நீ அடைய என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்படு. குழந்தையே, உன்னை ஏமாற்றுபவர் உன் அருகினில் இருந்தாலோ உன் எதிரினில் இருந்தாலோ அவர்களை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாதே. அவர்கள் உன் காலடியில் இருக்கும் தூசி போல நான் ஊதி தள்ளுவேன். பிள்ளையே, உன்னுடன் நான் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நானே உன் தகப்பன். ஆதலால் எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே. உன்னுடைய லட்சிய பாதையில் உன் அன்பை எல்லோருக்கும் வெளிப்படுத்தி உன் லட்சியத்தை அடையும் வழிமுறைகளை நீ பின்பற்று. குழந்தையே, நீ அவர்களை தண்டிக்க முயன்றாலும் உன்னால் முடியாது குழந்தையே. ஏனெனில் நீ அன்பை கொடுப்பவள். உன்னால் அன்பை தவிர்த்து வேறெந்த வழியிலும் யோசிக்க முடியாது. ஆதலால் பிள்ளையே, என்னுடைய பேச்சை கேள். நீ உன்னுடைய இலக்கை மட்டும் அடையும் வழியை எதிர்பார்த்து கொண்டிரு. மகளே, அவர்கள் நான் பார்த்து கொள்கிறேன். மற்றவர்களை பற்றி நீ சிந்திக்காதே. உன்னுடைய பாதையில் இருக்கும் முட்களை நான் அகற்றுவேன். குழந்தையே, உன் பாதையில் முழுவதும் மலர்களை நிரப்பி வைப்பேன். ஆதலால் பிள்ளையே, நீ எப்பொழுதும் எந்த நொடியிலும் கவலை கொள்ளக்கூடாது. அந்த கவலை உனக்கு பாரமாக கூடும்.
பிள்ளையே, அன்றன்றைய நிகழ்வுகள் அன்றே முடிந்துவிட்டது என்பதை மட்டும் நினைவில் கொள். பிள்ளையே, அதனை மற்றொரு நாள் எடுத்து செல்வதினால் உன்னுடைய பாரம் கூடுகிறது, உன்னுடைய மனக்கவலை அதிகரிக்கிறது. குழந்தையே, நான் சொல்வதை கேள். உன் மனக்கவலையை விடுத்து உன் மனதை தூய்மையாக்கி பிறருடைய ஏமாற்றத்தை மட்டும் சந்தித்த உன் மனதிற்கு உன் அன்பை வெளிப்படுத்தி உன்னை ஏமாற்றுபவரையும் உன் அன்பாக மாற்றி உன்னுடைய லட்சிய பாதையில் செல்ல உன்னை நான் வாழ்த்துகிறேன். என் அன்பு மகளே, உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை மறவாதே. உன் தகப்பன் உனக்காக இருக்கிறேன். தைரியமாக இரு மகளே. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன், எப்பொழுதும் நான் இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, இதனை எப்பொழுதும் நீ மறக்கக்கூடாது. என் அன்பு மகளே, என் கழுத்தில் உள்ள மலர் மாலையை போன்றவள் நீ. உன் முகம் எப்பொழுதும் அந்த மலர்களைப் போல புன்னகைத்து கொண்டே இருக்க வேண்டும். மகளே, என் கழுத்தில் உள்ள பூமாலை எப்பொழுதும் வாடாது. அதுபோல் நீ எப்பொழுதும் வருந்தாமல் தைரியமாக இரு மகளே. உன் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் இருக்கிறேன்.